வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. ஆண்டவர் அருமை இரட்சகர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன்.
சினர்ஜி நேரம் என்ற இந்த ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சிக்காக உங்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிக சிறந்ததான ஒரு ஊழியம் மிஷினரி ஊழியம். சபைகள் இருக்கலாம், சுவிசேஷ ஊழியம் இருக்கலாம், தீர்க்கதரிசிகள் ஊழியம் இருக்கலாம், அப்போஸ்தல ஊழியம், எல்லா ஊழியங்கள் இருந்தாலும் எல்லா ஊழியத்திலும் கூட தேவன் ஒவ்வொரு விதமான ஒரு காலிங்கை தேவன் அழைப்புதலை கொடுத்து ஒவ்வொருவர் மூலமாய் அநேக ராஜ்யங்களை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார்கள். ஆனால் இந்த மிஷினரி பணி என்பது ஒரு மிகுந்த 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 முக்கியமான ஒரு பணி நம் இந்திய தேசத்துக்கு தேவை. அதற்காக தான் சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் நெட்வொர்க் இதன் மூலமாக கர்த்தருடைய தரிசனத்தை பெற்ற ஒரு ஊழியம். இந்த தரிசனத்தை பெற்று இந்த ஊழியத்தோடு உங்களையும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட தேவ செய்தி அளிப்பதற்காய் நம் மத்தியில் அன்பு போதகர் ரெவரண்ட் டாக்டர் சைமன் பொன்னை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவ செய்தி அளிப்பார்கள். காத்திருப்போம், தேவ செய்தி நாம் கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஓவர் டு டாக்டர் சைமன் பொன்னை அவர்கள். இன்று எபிரேயர் ஆக்கியோனுடைய பொதுவான நிருபத்தினின்று பூரணராகும்படி கடந்து போவோமாக என்கிற தலைப்பில் மிஷனரி சிந்தையை சிந்திக்கிறோம். எபிரேயர் 6:2 இப்படி கூறுகிறது: ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு செத்த கிரியைகளை நீங்கி மனம் திரும்புதல், தேவன் பேரில் பற்றும் விசுவாசம், சாணங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரை விழித்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பதாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இதுக்கு ஒரு அறிமுகம் தேவை. எபிரேயர் காக்கியோன் என்கிற இந்த கடிதத்தில் வெகு உண்மையான, நிஜமான, யதார்த்தமான கடவுளுடைய திருத்திட்டத்தை பவுலுடையாரோ அல்லாவிட்டால் அதை எழுதியிருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளோ இதை தருகிறார்கள் எபிரேயருக்கு. 5ஆம் அதிகாரத்தில் அதன் உச்சகட்டமாக அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அறிமுகம் செய்கிறார். தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அவருக்கு உண்டான பய பக்தியின் நிமித்தம் இந்த சத்தம் கேட்கப்பட்டு அவர் கடவுளுடைய குமாரனாய் இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கொஞ்சம் லாங் ஸ்டேட்மெண்ட், நம்ம இதை சரியான எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எபிரேயர் காக்கியோன்கிற கடிதமே அதே போல கொஞ்சம் கருகலான சத்தியத்தை போதிக்கிற ஒரு நிருபம். கடவுள் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பாடுகளை தந்தார், கஷ்டங்களை தந்தார், மரணத்தை தந்தார், உபாதையை தந்தார், கண்ணீரை தந்தார் என்று நாம் ஒருவேளை சந்தேகிக்கிற அளவுக்கு அவ்வளவு பாடுகள் இருந்தது. இந்த பாடுகளின் வழியே வசனம் சொல்லுகிறது, குமாரனாகிய கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் தம்முடைய கீழ்ப்படிதலின் மூலமாக அவருடைய ஒப்பு கொடுத்தல பயபக்தியில விண்ணப்பம் பண்ணினார் இல்லையா? நமக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலேயே இல்ல இதற்காக தான் வந்தேன் என்று அதை மேற்கொண்டார் என்று வேதவசனம் கூறுகிறது. இவைகளெல்லாம் மனதிலே கொண்டு தொகுத்தவாறு இந்த அழகு திட்டத்தை அவருக்கு சொல்லிட்டு தாம் பூர்ணரான பின்பு, இந்த பூர்ணம் எங்கே வருகிறது? கடவுளின் திட்டத்தை எனக்குள்ளாக ஏற்று கீழ்ப்படிந்து, அவர் திட்டத்தை ஏற்று கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தில் வாழ்கிறோம் என்கிற எல்லைக்கு நாம் வரும் வரைக்கும் அந்த பூரணம் என்கிற அந்த நிலை வரல. பூரணன் ஆகிய பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் இந்த நித்திய ரட்சிப்பை அடைவதற்காக அதற்கு காரணராக அவர் என்ன சொல்ற பாருங்க, மிக முக்கியமான ஒரு வசனம், 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்கிற நாமம் தரிக்கப்பட்டார். கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில்
சொல்லப்பட்ட அந்த பிரதான ஆசாரியர் என்கிற மெல்கிசேதேக்கின் முறைமையை ஏற்றுக்கொண்டார் என்று இதை போதிக்கிறார் எபிரேய சபைக்கு. இது அவங்களுக்கு புரியல. இது கொஞ்சம் கேட்பதற்கு கடினமாக இருக்கிறது. 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இதை பற்றி இன்னும் தெளிவாக அவர் சொல்லுவதற்கு முடியல. இதை பற்றி இன்னும் அடுத்த விளக்கத்தை இன்னொரு 5 அதிகாரத்துக்கு அவர் சொல்ல முடியல. சொல்லாம நிறுத்திட்டு என்ன சொல்றாரு, நாம பூரணராகணும்னா அதற்கு தடையாக இருப்பது முதிர்ச்சி இல்லாது இருப்பது. இந்தியாவை பற்றி பேசுகிறோம், சபைகளை பற்றி பேசுகிறோம், இயக்கங்களை பற்றி பேசுகிறோம், சங்கங்களை பற்றி பேசுகிறோம். கீழ்ப்படிய மறுக்கிறோம், பாடுகளை ஏற்க தவிர்க்கிறோம், பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம், பயபக்தி என்று சொல்லுகிறோம். ஆனால் முதிர்ச்சிக்காக கீழ்ப்படிவதற்கு நமக்கு மனதில்லை. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியாக இருக்கிற அவரை அறிவதற்கு எனக்கு இருக்கிற மிகப்பெரிய குறை முதிர்ச்சி இல்லாதது. அப்படி முதிர்ச்சி இல்லாததுனால, பக்குவம் இல்லாததுனால, அந்த அறிவு இல்லாததுனால, அந்த ஒரு நெறிமுறை நமக்கு தெரியாததுனால நமக்குள்ளாக ஒரு குறை இருக்கிறது, முதிர்ச்சி இல்லாத குறை. அந்த முதிர்ச்சி இல்லாத குறைக்கு முதல் காரணம் ஆண்டவரின் வசனத்தை கேட்கிறோம். வசனம் பாருங்க, சொல்லுங்க பார்க்கிறேன். வசனத்தை வாசிப்போம். வசனத்தை தியானிப்பதற்காக தான் இந்த நேரத்தை எடுத்திருக்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாக பேசலாம். பிரதான ஆசாரிய முறைமை என்கிற இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்து திட்டத்தை நாம் பேசலாம். ஆனா நீங்க எபிரேயர், கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள். முதலாவது குறை எபிரேயருக்கு, அது இந்தியாவில் இருக்கிற நம்முடைய கிறிஸ்துவ தலைமுறைக்கு, சபைக்கு, ஊழியங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய குறை கடவுளுடைய நியமனத்தை, கடவுளுடைய திட்டத்தை கேட்காத குறை. காதுகளில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். கேட்கிறோம், புரிவதில்லை. புரிகிறோம், ஏற்பதில்லை. ஏற்கிறோம், கீழ்ப்படிவதில்லை. கேட்காத குறை. அந்த கேட்காத குறைக்கு என்ன பிரச்சனை? கேள்வியில் மந்தம். ஒரு சபை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 200 குடும்பங்கள் இருக்கிறாங்க, 400 பேர், 1800 பேர் என்று இருக்கிறோம். இந்த சபையில் எல்லாருக்கும் கேள்விக்கு மந்தம் இருக்குமா? இல்ல. செவித்திறன் இல்லாத ஒரு பள்ளின்னு நடத்துறாங்க. ஒருவேளை அந்த பள்ளியில அப்படி இருப்பாங்களா? ஆனா கேள்வியில் மந்தமாக எபிரேய சபை இருந்திருக்க முடியாது. இவைகளை சொல்லுவதற்கு விளங்காத நிலை இருக்கிறது, அவர்களுக்கு புரியாத ஒரு நிலை இருக்கிறது. காரணம், கேட்கிற சத்தியத்தை, சுவிசேஷத்தை, பயபக்தியை, கீழ்ப்படிதலை உள்ளூர உணர்ந்து அது கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய திட்டம் என்று ஏற்காததுதான் கேட்காத குறை. ராஜஸ்தான்ல ஒரு கிராமத்துக்கு அப்போதான் எங்களோட வாகனம் போயிருக்கு. சில நாட்கள் அங்கு தங்கி இருந்து ஊழியம் செய்யணும்னு நல்ல சுதந்திரமா ஊழியம் செய்யக்கூடிய காலங்கள். அப்போ மக்கள் அமோகமாக மொய்த்து கொண்டாங்க வாகனத்தை. எங்களுடைய அந்த உள்ளூர் மொழிய பதிவு செய்துட்டு போனோம். அதனால மக்களுக்கு ரொம்ப களிப்போடு கூட எங்களை வரவேற்றாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் நாங்கள் வெளியே வரணும். 3ஆவது நாள் அந்த கூட்டத்தை இரவுல முடிப்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எனக்கு அங்கிருந்த மூத்தவர் ஊழியம் செய்றாரு. இந்த இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறவங்க, வாழ்வின் மையமாக, கடவுளாக, ஈஸ்வரராக ஏற்றுக்கொள்கிறவங்க யாரோ அவங்க கையை வைத்து காமிங்கன்னு கேட்கிறாங்க. உடனே 2 கையும் அங்க கூடியிருந்த ஒரு 200-250 பேர் இருப்பாங்க, உயர்த்திட்டாங்க. உடனே என் பக்கத்துல இருக்க இன்னொரு
இளம் ஊழியர் சொல்றாரு, அண்ணா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, கை ஓய்த்தீங்கன்னா 2 கையும் ஓய்த்துறாங்க, அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். என்கிட்ட விடுங்க ஒரு 20 நிமிஷம்னா அவர் 20 நிமிஷம் எடுத்தார். எடுத்து இப்போ இந்த ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றவங்க எழும்பி நில்லுங்கன்னு கேட்கிறார். 2 கையும் ஓய்த்து எழும்பி நிற்கிறான். பக்கத்துல இருக்க இன்னொரு ஊழியர் சொன்னாரு, அவன் சொன்னதுதான் புரியலன்னு சொன்ன, நீ சொன்னதும் அவனுக்கு புரியல, என்ன சொன்னாலும் எல்லாரும் சேர்ந்து நிற்கிறான். அதனால நான் என்ன செய்ய போறேன், நம்ம இந்த 210 பேரையும் நம்ம ஒரு 20 பேர் இப்போ சேர்ந்துட்டோம், 10 பேரை உட்காந்து 1 மணி நேரம் அவங்களோட பேசுவோம். பகுதி பகுதியா பிரிச்சிருவோம், குழுவா பிரிச்சிருவோம். காலை 4 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு நம்ப மாட்டீங்க சொன்னா, அந்த 20 பேரும் வந்து சொன்னது, அந்த 210 பேரும் முதல் முறையா இயேசுவை கேட்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க, கடவுள்ன்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கலாம். இது சராசரி கிராமம், சராசரி இனம், சராசரியாக மனிதர்கள் இன்றைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற விதம். கேள்வியில் மந்தோங்கிறது திரும்ப 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 கேட்டு கேட்டு சலித்து போய் அக்காடான்னு உட்கார்ந்துருக்கோம்ல, அவங்களுக்கு இல்ல. எபிரேயர் காக்கியம் சொல்றாரு, ஒரு தடவை சொல்லிட்டா கீழ்ப்படியணும்ல. அப்படி கீழ்ப்படுகிற மனநிலையில மனிதர்கள் வாழ்றாங்க. அப்படி இல்ல கேட்காத குறை. 2வது அடுத்த வசனத்தை பாருங்க. இதை விளங்க பண்ணுகிறது உங்களுக்கு அரிதா இருக்கிறது, ஆகையினால முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசத்தை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. என்ன வசனம் பாருங்க. காலத்தை பார்த்தால், என் பேத்தி இப்போ பிளே ஸ்கூல் போறான், அடுத்த வருஷம் நான் ரெகுலர் கிளாஸ்க்கு போவேன்னு சொல்றான். அதுக்கு அடுத்த வருஷம் 1ஆம் வகுப்பு போவேன்னு சொல்றேன், 4ஆம் வகுப்பு இல்ல, அப்படி நம்ம சொல்றோம்ல. 10 வருஷம் ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா 10ஆம் வகுப்பு முடிக்கணும்ல. இல்ல, 10 வருஷமா நல்லா உறுதியா இருக்கணுங்கிறதுக்காக மூல உபதேசத்துல அடிப்படை காரியங்கள்ல நல்லா ஆகணுங்கிறதுக்காக அதே வகுப்புல வைத்திருக்கோம் நம்ம பிள்ளைங்களை சொல்லுவோம், சொல்றது இல்ல. சபை என்ன சொல்லுது, ஊழியங்கள் என்ன சொல்லுது, அவன் வளரல, மூல உபதேசத்துல அடிப்படை உபதேசத்துல அவன் இன்னும் சரியாகல. காலத்தை பார்த்தால் காலம் கணிக்கப்பட வேண்டும். இதை போல ஒரு காலம் இந்தியாவுக்கு இனி தரப்படுமா? கிரகிப்பதற்கு கூர்மையை ஆண்டவர் ஞானத்துல அறிவுல எனக்கு கட்டளையிட வேண்டும். 2000 ஆண்டுகளாக சபைக்கு இந்த கட்டளை தரப்பட்டது. 2000 ஆண்டுகளாக பிந்தி போனோம். காலங்களை பாருங்கள், பிந்திட்டோம், மிக மிக பிந்தி போயிட்டோம். மூல உபதேசங்களையே பேசிக் கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பும் இதை இப்போதாவது செய்யாட்டா நம்ம போதகராக இருக்க வேண்டியவங்க இன்னும் மூல உபதேசத்தை பேசிக்கொண்டே இருப்போம். போட்ட அஸ்திபாரத்திலேயே இன்னும் அஸ்திபாரத்தை போட்டுக்கொண்டே இருப்போம். நம்மால் ஆண்டவருடைய திருத்திட்டத்தை கட்ட முடியாது. 2வது மிகப்பெரிய குறை, ஏற்காத குறை. இந்த வருஷம் இதை செய்வோம், அடுத்த வருஷம் அதை செய்வோம், அதுக்கு அடுத்த வருஷம் அதை செய்வோம். எப்படி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு திட்டமிடல, நம்ம குடும்பங்களுக்கு திட்டமிடல? ஏன் ஊழியத்துக்குன்னா இருக்கட்டும் இருக்கட்டும் பிறகு பார்க்கலாம், அவர் போவாரு இவர் செய்வார்னு சொல்லி நம்ம அல்ல தட்டுகிறோம். 2வது பிரச்சனை கேட்காத குறை, ஏற்காத குறை. 3வது வசனம் பாருங்க, 12ஆம் வசனத்தின் பின்போதை வாசிக்கிறேன். மூல உபதேசத்தை உபதேசிக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறதுனால நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். 4வது வசனம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடைய சரீரத்தை எனக்கு உருவாக்கும். பலமான ஆகாரம் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூர்ண வயது உள்ளவர்களுக்கு பாலை உண்கிறவர்கள் குழந்தைகளாக இருப்பாங்க. இல்ல, இன்னும் கேலண்டர்ல
வசனத்தை பார்த்து அவள்தான் வேதம் வாசித்தது போல ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கை. குழந்தைத்தனம், ஆசீர்வாதம். நான் நல்லா இருக்கணும், உண்மைதான், நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். அதற்கு அடுத்து பிறர் ஆசீர்வதிக்கப்படணும்ல, பிறருக்கு ஆசீர்வாதம் சென்று சேரணும்ல. அது முதிர்ச்சி இல்லையா அப்படி நம்ம நினைக்கிறது? வளர்ச்சி இல்லையா? அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு நேராக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு வளராத பட்சத்துல அதற்காக பலமான ஆகாரத்தை உண்ண வேண்டும். பாலை அல்ல. இல்ல, இந்த ஆண்டு விற்கப்பட்ட சந்தை பொருளில் மிக முதன்மையாக இருப்பது பிரியாணி. 10 கோடி பிரியாணிகள் விற்கப்பட்டது என்று ஒரு நிறுவனம் மட்டும் இன்றைக்கு அறிக்கை எடுக்கிறது இந்த ஆண்டுக்காக. அப்படி சாப்பிடுறதுக்கு, பல் சுவைக்கு இப்படிப்பட்ட பலமான ஆகாரத்தை செய்துட்டு ஊழியமாய், சபையாய், விசுவாசிகளாய், தனி மனிதர்களாய் கடவுளின் திட்டத்துல சுவிசேஷ ஊழியத்தை பற்றி அக்கடா என்று இருந்தோம் என்றால் சுவைக்காத குறை. சென்னையில ஒரு பகுதியில அவங்களை சந்திப்பதற்காக சென்றிருக்கேன். அவங்க ராமலிங்கம், அவருடைய கணவர் பெயர் ராஜலட்சுமி. ராமலிங்கம் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த பகுதிக்கு போனதுனால நான், அந்த தம்பிமா இருந்தாங்க, அவன் எக்ஸாமுக்கு ஏதோ ஆயத்தமாக போயிட்டு இருந்ததுனால அவனை ஜெபம் பண்ணிட்டு போனோன்னு அந்த பகுதிக்கு வந்ததுனால ஞாபகமாக உள்ள போறேன். சகோதரிக்கு ஆஸ்துமா வியாதி, இழுக்கிறது. அம்மா ஏதோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இந்த மூச்சு இழுப்பு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். அதனால அம்மாவை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் வராண்டால இருந்தே வருகிறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்குள்ள அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சைமன் சத்த மாதிரி இருக்குத, உள்ள வர சொல்லுன்னு கூப்பிடுறான். உடனே நீ அதுக்குள்ள அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ பள்ளிக்கூடத்துக்கு போனா போ, அங்க போய் ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு அக்காவுக்காக சுகவினத்துக்காக ஜோம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். சில காலம் கழித்து நாங்க பெத்தேல்ல ஒரு ஆலமரத்தடியில உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போது அவங்கள குடும்பமாக சந்தித்தேன். அப்போ காலையில ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஜோமனி முடிச்ச உடனே என் ஆஸ்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொன்னீங்க. என் ஆத்மாவேன்னு நான் சொன்னேன். நான் தப்பிதமா சொல்றேனோ அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணும்போது பிறகு திரும்ப சொன்னீங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாழ்களை பார்ப்பதேன்னு சொல்லி முடிச்சுட்டேன். இது எப்படிக்கா, இது தகுமா, அப்படி செய்யக்கூடாத அப்படின்னு சொன்னேன். விளையாட்டு அவங்க சொன்னாங்க, இல்லை தம்பி, இந்த ஆஸ்மா வியாதி தான் ஆண்டவரிடத்துல என்னை கொண்டு வந்தது. அதனால எப்போதெல்லாம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி என்று சொல்லும் போது ஆஸ்துமாவை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யலாம். எனக்கு ஆண்டவர் ஆஸ்மால இருந்து முழு விடுதலை தரல, ஆனா பாவ மன்னிப்பு தந்தார். எங்க குடும்பத்துல சமாதானம் தந்தார். கணவன் மனைவி உறவுல அத்தனை ஐக்கியத்தை தந்தார். பிள்ளைகளை வளர்த்து தந்தார். ஆஸ்துமா குணமாகணுங்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு வந்தேன், இந்த ஆண்டவரத்துல வந்தேன், இந்த நாமத்துக்கு வந்தேன். ஆனா ஆஸ்துமாவுக்கு அப்பால் என் ஆத்மாவில ஆண்டவர் தொட்டு எனக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக இப்பவும் இந்த ஆஸ்துமாவுக்காக நான் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொன்னார். அது முதிர்ச்சி என்று சொல்லுவேன். ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு துதி சொல்லும் போது நம்மை நடத்தி வந்த அந்த நல்ல பாதைகளில் தொடர்ந்து அவர் எடுத்து நடத்தி வந்து முதிர்ச்சி தந்து இந்த சுவிசேஷம் எட்டிராத பகுதிகளில் சுவிசேஷம் செல்வதற்காக வாழ்வதற்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரமதகப்பனே, இந்த கிருபையில இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பார். இந்த உணர்வுல ஆழமான ஒப்பு கொடுக்கல, எங்களை உங்களுடைய திரு சித்தத்துல வணைந்து தருகிறோம். கற்று தேர்ந்து நிலைத்து நிலை பெற உங்களுடைய ஊழியத்துக்காக இயங்க முதிர்ச்சி அடைய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஐயா கொடுத்த எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் ஒவ்வொரு வாரமும் கூட, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேத சத்தியத்தை எடுத்து, இப்போது பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, பிலமோன், இப்படியாக கடைசியாக வரும்போது எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் இன்றைக்கு பேசின அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது நாம் எல்லாரும் கூட பூரணராகும்படிக்கு நாம் கடந்து செல்வோம் என்று சொல்லி ஒரு வசனத்தை சொன்னார். உண்மையிலே
பூரண புருஷன் ஆக வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக இதுல முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்தில் இருக்கும்போது எப்படி அவர் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்தில் ஜெபித்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நமக்கும் கூட கீழ்ப்படிதல் வேண்டும் என்று சொல்லி ஐயா கொடுத்த வேத சத்தியத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கற்றோம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு என்று சொல்ல விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியங்களை நீங்களும் தாங்கலாம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கொண்டு இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாக செய்யும்படி அன்பை உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். See you next time, next week, the same time, the same channel. God bless you. God bless you.